அரூர் மாவட்டத்தில் குளித்தலையில் இருந்து மணப்பாறை நோக்கி செல்லும் பாதையில் உயரமாக அமைந்திருக்கும் புனித மலைதான் ஐயர் மலை. இங்கு எழுந்தருளும் தெய்வம் சுரும்பார்குழலி சமேத ரத்தினகிரீஸ்வரர். பண்டை காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இம்மலையில் தங்கியிருந்ததாக ஐதீகம். அதற்கான சான்றாக மலையின் நடுவே உள்ள ஒரு சிறிய குகையில் 5 படுக்கைகள் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் ஆரிய நாட்டை ஆண்ட அரசனின் நவரத்தின கிரீடம் காணாமல் போனது. இதை கண்டுபிடிக்க இறைவனே வேதியன் ரூபத்தில் வந்து, உன் கிரீடம் ரத்தினகிரீஸ்வரர் வசமுள்ளது என கூறினார். அதை பெற இறைவனின் பரீட்சையாக மலையில் உள்ள கொப்பரையை காவிரி நீரால் நிரப்ப வேண்டும் என கூறப்பட்டது. அரசன் முயன்றும் முடியாமல் கோபத்தில் இறைவனை வாளால் தாக்க சிவலிங்கத்தின் மீது வாள் பட்டதன் காரணமாக அதிலிருந்து ரத்தம் ஒழுகியதாகவும் கூறப்படுகிறது. இன்று கூட அந்த வெட்டு தழும்பு சிவலிங்கத்தில் காணப்படுகிறது. இறைவனிடம் மன்னிப்பு கேட்ட அரசன் தனது சந்ததிகள் வழியே காவிரி நீரை கொண்டு வந்து தினசரி அபிஷேகம் செய்யும் நடைமுறையை தொடங்கினார். இன்று வரை அந்த வழக்கம் புனிதமாக கடைபிடிக்கப்படுகிறது. தினமும் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காவிரி நீர் கொண்டு வந்து மலை உச்சியில் உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மொத்தம் 1178 அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கு 1017 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலே செல்வதற்காக 103 படிகள் மற்றும் மேலும் 18 சிறப்பு படிகள் உள்ளன. இந்த 18 படிகளின் நடுவில் ஒரு மலர் செதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மலையை சுற்றி 8 பாறைகளுக்கு நடுவே உள்ள 9வது பாறையில் சிவபெருமான் சுயம்பு ரூபமாக எழுந்தருளியிருக்கிறார். இங்கு ஒரு விசித்திரமான அதிசயமும் நிகழ்கிறது. சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த பால் மாலை வரை கெட்டுப்போவதில்லை. மேலும் அது சுவை மிகுந்த தயிராகவும் மாறிவிடுகிறது. இத்தலத்தில் தனி சிறப்புடன் வழிபடப்படுகிறவர் வைரப்பெருமாள். இவரை வைராக்கிய பெருமாள் என்றும் அழைக்கிறார்கள். காஞ்சிபுரத்தை சேர்ந்த வைராக்கிய பெருமாள் தன்னுடைய தங்கைக்கு குழந்தை பிறந்தால் தன் சிரசை தருவதாக வேண்டினார். அதன்படியே நடக்க வைராக்கிய பெருமாள் தனது சிரசை காணிக்கையாக்கினார். மலைக்கு கீழே பாதமும் மேலே சிரசும் அமைந்துள்ளது. பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலையைப் போலவே ஆயிரக்கணக்கானோர் இந்த மலையை சுற்றி கிரிவலம் செய்கின்றனர்.